எங்க அம்மாக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை சார் அப்படின்னு பேசி கவலைப்பட்டவன பாத்துக்கிறேன். எங்க அம்மாக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை இல்லை சார், ஆனா சண்டை வந்துருமோன்னு கவலையா இருக்குன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? வந்தா சமாளிக்க முடியாது சார். கடைசியில மருமகளுக்கும் மாமியாருக்கும் நடையில சண்டை வர்றதுக்கு பின்னாலே இந்த ஆண் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சு. மேக்ஸிமம் சண்டை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பயப்படுவாரு, அதனால அவரே சண்டை வச்சு விட்டுருவாரு. அவரே ஏதாவது இழுத்து விட்டுருவாங்க. ஆமா, எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, அலர்ட்டா இருக்கனால நிறைய பிரச்சனை வருது. இல்ல நீங்க பயம், அதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற பயத்திலே நீங்க பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கீங்களே. உங்க பையன் பண்றது தப்பு தான். எப்படி தாய் எப்படி தப்பு தெரியும்? உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், நேத்து வந்த பொண்ணு பண்றதையே கேள்வி கேக்குறீங்களே. உன் பெத்து வளர்த்து இந்த அங்க உட்காந்துருக்கேன், அட கேட்டா என்ன என்ன கேக்குறா? ஏன்டா எப்போதும் தோசை சூடா வேணும்னு கேக்குறா, எப்ப பாரு டீ இப்படி வேணும் கேக்குறேன், வார்த்தை கேட்டாதான் என்ன? ஆமா, எனக்கு லாஜிக்கே புரியல. ஆபீஸ்க்கு போன பிள்ளையும் பாத்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், நைட்டு சீக்கிரம் கூட காலை சீக்கிரம் எந்திரிக்கணும். எப்படி முடியும்? நைட்டு மருமக எத்தனை மணிக்கு தூங்குறாங்க? பிள்ளைக்கு வந்தா ரத்தம், மருமகளுக்கு வந்தா தக்காளி சட்னி. தக்காளி சட்னி கூட இல்லம்மா, எனக்கு அதான் கவலையா இருக்கு. இப்ப கல்யாணம் கல்யாணத்தை முடிச்சு 10 மணிக்கு வீட்டுல விட்டுட்டு தலைவர் இதுக்கு இருக்கிற விளையாட போயிட்டாரு. சொல்லிதான் சார் பண்ணுறேன். ஓ இது உங்களுக்கு உங்க மருமகளுக்கு இடையில சண்டை வர்றதுக்கு உங்கள் மகன் எப்படி காரணமாக இருக்கிறார்? உங்கள் கணவர் எப்படி காரணமாக இருக்கிறார்? எனக்கு அத்தனை கூப்பிட்டாதான் பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னது, நீ ஆன்ட்டி, என்ன லவ் மேரேஜ் 2 பேரும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா, ஆன்ட்டி கூப்பிடக்கூடாது, அத்தை தான் கூப்பிடணும்ட்டு. ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? இன்னை வரைக்கும் கூப்பிடல. காரணம் யாரும் அவன் தானே. இவன் சொல்றான், அவங்க எதுவும் கேட்கறதுல விட்டுடுங்க, நீங்க எதுக்கு கம்பல் பண்றீங்கன்றாவோ. ஏன் ஆன்ட்டி கூப்பிடுறது உங்களுக்கு என்ன சங்கடமா இருக்கு? ஆன்ட்டினா நம்ம பக்கத்து வீட்டுல கூப்பிடாம இருக்கிற அத்தைனா ஒரு அத்தனை தான் மாமியார் ஃபீல். ஆமா, அந்த ஃபீல் இருக்குள்ள வரலையே. ஏன் அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி, அடுத்து அம்மாவா யார் பேசணும்? ஒய்ஃப். ஒய்ஃப் மேக்ஸிமம் நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்போம் சார், என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சாமி கும்பிடுறோம் அப்படின்னா இது பண்ணி வச்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இவங்களை விட ஒரு 3 வீடு தள்ளி இருக்கோம். இவர் என்ன பண்ணுவாரு, பக்கத்து வீட்டுல பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டதும் நீங்க இன்னும் சாமி கும்பிடல அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இவதான் இதை சொல்லி கொடுத்துட்டா. என்ன வக்கா? நான் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டேன்லாமா, அவன் ஏன் அப்புறம் வந்து சண்டை போடுறான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இந்த டகாட்டி எல்லாம் எங்க வேண்டாம், நாங்களே டகாட்டி மேக்ஸிமம் சண்டை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பயப்படுவாரு, அதனால அவரே சண்டை வச்சு விட்டுருவாரு. அவரே ஏதாவது இழுத்து விட்டுருவாங்க. ஆமா, பக்கத்து போஸ்டர்லயே பெல் அடிக்கும். ஐயோ இதான் டைம் போல, கரெக்டா கும்பிட்டாங்க, அவங்க யாரும் சொல்லிடக்கூடாதுல அவங்க மருமக லேட்டா கும்பிடுறாங்கன்ட்டு. ஐயோ இப்படி ஒரு புள்ளியாடா நீ? அவங்க ஏதாவது அம்மா கிட்ட சொல்லி அம்மா வந்து அதை கேட்க போய் சண்டை வந்துருமோ நான் எமோஷனலா கேட்க போய் அது ஒரு பெரிய சண்டையா இன்னைக்கு. ஓ ஆக்சுவலா சண்டை வந்து அப்ப இவர் எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? இது மாதிரி எங்க எல்லாம் இவர் பயந்து பிரச்சனைக்கு விட்டுறாரு. இப்போ அத்தை ஏதாவது திங்ஸ் வேணும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அது வந்து இவர் என்ன நினைப்பாரு, எங்க கிட்ட எதுவுமே கேட்கவே மாட்டீங்கல்ல, அப்போ நீங்க மனசுக்குள்ள ஏதாவது வச்சிருக்கீங்களா, நாங்க ஏதாவது வாங்கி தரணும் நீங்க எதிர்பார்த்து நாங்க பண்ணலன்னா அது சண்டை ஆயிடும்ல, நீங்க கேட்கவே மாட்டீங்க அப்படின்ட்டு போய் சண்டை போடுவாரு. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆமா சார், இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை வரல சார், இனிமேல் வந்துடக்கூடாது. நக்காம விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் பார்த்ததுனால அதெல்லாம் ஒரு படிப்பணிகளா எடுத்துக்கிட்டு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, அலர்ட்டா இருக்கனால நிறைய பிரச்சனை வருது. இல்ல நீங்க பயம், அதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற பயத்திலே நீங்க பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கீங்களே. சிரிக்கிறானி வெக்கமா? நாங்க 2 பேரும் பேசிப்போம் எதுவா இருந்தாலும், அதுக்கு அவன் ஓடி வருவான் வந்து என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. மாமியார் மருமகளும் பர்சனலா பேசினாலே சண்டை வந்துடுது பயமோ. இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசலாம், ½ அன் அவர் சமையல் செய்யற வரைக்கும் குசு குசுன்னு பேசுறாங்க சார். சரி, கேட்டியாடி கதையை? குழந்தை விழல, ஆனா விழுந்துடக்கூடாது நம்ம ஒரு ப்ரிகாஷனா இருக்கும்ல. இவங்க 2 பேரும் குழந்தை இல்லையா? என்ன இதெல்லாம் சும்மா சார், குழந்தைய கூட சமாளிக்கலாம் சார், மாமியார் மருமகள் புரியவே இல்ல. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எங்க அம்மாக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை சார் அப்படின்னு பேசி கவலைப்பட்டவன பாத்துக்கிறேன். அதானே உலக வழக்கம். எங்க அம்மாக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை இல்லை சார், ஆனா சண்டை வந்துருமோன்னு கவலையா இருக்குன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? வந்தா சமாளிக்க முடியாது சார். நானும் ஒர்க்கிங்கு, அவரும் ஒர்க்கிங்கு. காலையில நேரத்துல இட்லிக்கு மாவு அரைச்சிருப்போம், தோசை தான் வேணும்னு கேட்பாரு. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். அப்படியே உடைய இட்லி குண்டாவை கீழே தூக்கி போட்டு கல்ல தூக்கி போட்டு தோசை ஊத்தி கொடுத்துருவாங்க. என்னால முடியாது, நான் இட்லி ஊத்தி வச்சுட்டேன், நான் தோசை எல்லாம் ஊத்த முடியாது. அவன் கேட்கறது பெருசா, நீ செய்யறது பெருசா, செஞ்சுட்டு போ. அவன் கேட்கறான் இல்ல, சட்டு புட்டுன்னு ஒரு தோசை ஊத்துறதுக்கு எம்ம நேரம் ஆயிடும், ஊத்து அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். ஓகே, நீங்க வைக்கிற ஹை டிமாண்ட்னால அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்ததுங்கறாரு. அவங்களோட வேலை என்ன? ஜஸ்ட் நாங்க ஜாபுக்கு போறவங்களுக்கு ப்ரிப்பேரபிளா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்கறது அவங்களோட. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறா பரவாயில்லை. இது அவங்க வேலையா? ஆப்வியஸ்லி நான் 5 o'clock எந்திரிச்சு போறேன் இல்லையா சார்? இப்படி ஒரு மனுஷன் பேசுறானே சண்டை வந்துருமே. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. மனைவி வந்து இட்லி ஊத்துறேங்கறாங்க, அதான் சௌரியம்ங்கறாங்க. இப்போ நீங்க தோசை தான் வேணும்னு சொன்னா உங்க அம்மா என்ன செய்வாங்க? அப்ப வந்து அவங்க கம்பல் பண்ணுவாங்க, தோசை கொடுங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். பிரச்சனை யாராருக்கு வரும்? அததான் நான் கேக்குறேன். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க அம்மாவுக்கும் அவங்க மனைவிக்கு சண்டை வராதே. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல, எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்துக்கங்க, நீங்க என்னமோ பண்ணிக்கங்க, அடிச்சுக்கங்கங்கற. அவன் பிடிக்கிற மாதிரி வெச்சு கொடுன்னு நான் சொல்றது. சரி,
அவ்வளவுதான் பிள்ளைக்கு அதாவது இருக்கிற மாதிரி வச்சுக்கோ. பையனை விட்டு கொடுக்காம அம்மா பேசிட்டு இருக்காங்க சார். அதுதான் தெரியுது, அதனால தான் இந்த ஆட்டாடுறீங்க. கொஞ்சமா மனசாட்சியோட சொல்ல வர நேத்து வந்த பொண்ணு பண்றதையே கேள்வி கேக்குறீங்களே. உன் பெத்து வளர்த்து இந்த அங்க உட்கார்ந்துருக்கே, அதை கேட்டா என்ன? அவன் செஞ்ச நியாயமா நியாயமா என்ன கேக்குற? என்ன கேக்குறா? ஏன்டா எப்போதும் தோசை சூடா வேணும்னு கேக்குற, எப்ப பாரு டீ இப்படி வேணும்னு கேக்குறேன்னு வார்த்தை கேட்டா தான் என்ன? என்னடா கேக்குற எதை செஞ்சுக்கோ. ஏமா ஆபீஸுக்கும் போறாங்க, எத்தனை மணிக்கு ஆபீஸுக்கு தூங்குறாங்க? போறாங்கல்ல. ஒரு ரூமியா பேசும். வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன் உள்ள அழுதுட்டு இருக்கேன். நைட்டு மருமக எத்தனை மணிக்கு தூங்குறாங்க? பிள்ளைக்கு வந்தா ரத்தம், மருமகளுக்கு வந்தா தக்காளி சட்னி சார். தக்காளி சட்னி கூட இல்லம்மா, எனக்கு அதான் கவலையா இருக்கு இப்ப. என்ன தெரியுமா விஷயம் தெரியுமா எப்படி தெரியும் உங்க வீட்டுக்காரர் எப்படி? யாரு? உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரரு அது வயசாகி போச்சு, எது போட்டா துண்டு போயினா போதுல. இருப்பாரு. அது வயசாகி போச்சு. பாத்தீங்களா இல்லையா? ஏய்யா சும்மா ஒன்றும் இல்லை, எனக்கு காலையில் கல்யாணம், ஈவினிங் ரிசப்ஷன் வச்சாங்க. கல்யாணம் அன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சு 10 மணிக்கு வீட்டில் விட்டுட்டு ரிசப்ஷன் சாயங்காலம். நக்கல்யா அவனுக்கு கப்லாம் போடுவாங்க, எல்லாம் வெயிலில் போனால் இதாகிடும், ரெடி ஆவாங்க. தலைவர் இது கிரிக்கெட் விளையாட போயிட்டாரு. சொல்லி தான் சார் போனது நான். ஓ இதுல இது ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. மருமக வந்து ஏதாவது கொடுத்தா எங்க அம்மால கொடுக்காத. நம்ம கொடுக்காதயா? கொடுக்காத, எங்க அம்மால கொடுக்காத. எங்க அம்மா குறை சொல்லும். ஓ அது அனாவசியம். குறைன்னு கண்டுபிடிக்கும். எது கொடுத்தாலும் குறைன்னு கண்டுபிடிக்கும். கொடுத்துடாத அப்படின்னு மகனே சொல்லி தரோம். நாங்க ஒத்துமையா தான் இருக்கிறோம். இது சூப்பர் அப்ப இப்ப மருமகிட்ட கொடுங்க. இவங்க ஏதாவது நம்ம வீட்ல செஞ்சா உப்பு இல்ல, காரம் இல்ல, ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறை என்கிட்ட சொல்றது இல்ல, போய் மகன் கிட்ட சொல்லிடுறாங்க. நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தப்பு தான். குழந்தை கொடுத்துச்சு, என்ன 2 எலும்பு தான் இருக்குது, கறி காணும். எங்க வந்து என்கிட்ட கேட்கறாங்க. நான் சொன்னேன், இப்படி குழந்தை கொடுக்க வந்தீங்கன்னா கேட்க விட்டுப்பாங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா இது ரொம்ப அநியாயமா இருக்கு. இது மருமக கூட இப்படி சொன்னா தப்பு. நீங்க பெத்த தாய்க்கு கறி குழம்பு கொடுக்காதேங்கறீங்க. உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க. நீங்க என்ன பண்ணி வரீங்கன்னு கேட்டா, பாரு நீ கொடுத்தா எங்க அம்மா குறை சொல்லு. இப்போ எனக்கு யார் மருமகனே புரியல. உனக்கு கொடுக்கறதே பெருசு, நீ குறை சொல்றியா? இப்படி புழு பூச்சி மாதிரி வாழ்ந்து என்னையா பண்ண போறியா? வெக்கமா மேல் மருமகள் நாங்க ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அப்படி எப்படி மெயின் காரணம் அதே தான். நாங்க ஒத்துமையா தான் இருக்கிறோம். ஏன் நீ மட்டும் பிரிக்கிற? ஒரு இடத்துல ஒரு ஆண் இருந்து பேசணும்னு நிறைய பெண்கள் எதிர்பார்க்கறீங்க. ஆமா. ரைட்டா? ஏன் ஆண்கள் பேசுவதில்லை? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இல்லனா அது வந்து சின்ன பிரச்சனையா கூட இருந்திருக்கும். நம்ம ஏதோ பேச போயிட்டு தெரியாதனமா வேற ஏதோ ஒரு வார்த்தை விட்டோம்னு வச்சுங்களா, அதுல இருந்து இன்னும் அதிகமாயிடும். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படும்? ஏன் அமைதியாக இருந்து விடுகிறீர்கள்? நாளைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் மனைவியே சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு பேசும்போது அம்மா கொடுத்தா அம்மாக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. இப்போ நீங்க இத அட்ரஸே பண்ணாம விட்டா 2 பேருமே உங்க மேல கோவமா தானே இருப்பாங்க. சார் இது கொஞ்ச நாள்ல அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க, நம்மள விட்டுருவாங்க. அவங்க 2 பேர் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இடையில நம்ம போய் பேசணும்னா நம்மள தான் எனிமியா பாப்பாங்க அந்த இடத்துல. ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.